World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா இந்த ஜோதிடத்துறையில் அவருக்கு கிடைத்த நிறைய பல பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி. ஸோ இந்த கோச்சாரத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ஸோ அவர் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வராரு. ஸோ எல்லோரும் நம்ம அவளோட எதிர்பார்த்துட்ருப்போம். சார் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ராசிக்கு இல்லாமல் நம்மளுடைய லக்னத்து பிரகாரம் இருக்கிறது சிறப்பாக நம்மளுடைய ஜோதிட பிரகாரம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி விரிவான விளக்கங்களெல்லாம் சொல்ல வந்திருக்காரு. வாங்க அவர் டீ எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. குரு பெயர்ச்சி வருதுங்கய்யா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருமே பொன்னான நேரம் அப்படிங்கிறது குருவை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சியை நம்ம சொல்லலாம். ஏன்னா குரு ஒவ்வொரு 12 வருடத்திற்கு ஒரு முறையும் அந்த ராசியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. 12 வருஷத்துக்கு ஒருக்காத குரு உச்சம் அடைவார். அப்போ அந்த கடக ராசியில் குரு உச்சம் அடையக்கூடிய ராசி. அந்த ராசியில் இந்த முறை குரு பயிற்சியாக போகிறாரு. அவருடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா குரு தான் தங்கம். அப்போ அது உச்சம் அடையும் போது தங்கத்தோட விலை உச்ச நிலைக்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது குரு தான் நீதி நேர்மை அந்த மாதிரி ஒரு காரகத்துவத்தை கொண்டவர். இறை அனுகிரகம் கொண்ட ஒரு கிரகம். இறை ஆற்றலை கொடுக்கக்கூடியவர், குரு ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். ஸோ அப்போ அவருடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது இப்போ நம்ம நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆன்மீகம் சார்ந்த கட்சிகள் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே அந்த குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அமைப்பு உலகளாவிய அளவில் பல மாற்றங்களை கொடுத்தாலும் தனிப்பட்ட ஜாதகரோட வாழ்க்கையில் பார்க்கும்போது லக்னத்தை பேஸ் பண்ணி இந்த விஷயங்களை நம்ம எடுக்கணும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த குரு பயிற்சியோட பலன்களை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்திற்கு குரு எத்தனாவது வீட்டில் போகிறார் அப்படின்னு பாருங்கள். இப்போ விருச்சக லக்னத்தில் பிறந்தால் குரு 9ஆம் இடத்துக்கு போகிறார். துலா லக்னம்னா குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். தனுஷ் லக்னம்னா குரு 8ஆம் இடத்துக்கு போகிறார். மீன லக்னம்னா குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ எந்த பாவத்தில் போகிறாருன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த பாவம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சுபமான ஒரு நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அல்லது அந்த பாவத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இது ஒரு நடுநிலையாக எல்லா லக்னக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஈவன் உபய லக்னக்காரங்களுக்கு நம்ம சொல்லுவோம் உபய லக்னத்துக்கு கேந்திரத்தில் போனால் பிரச்சனைன்ட்டு. இப்போ உபய லக்னக்காரங்களுக்கு மோஸ்ட்லி 8ல் போவார், மீன லக்னம் 5ல் போவார், மிதுன லக்னம் 2ல் போவார், கன்னி லக்னம் 11ல். ஆல்மோஸ்ட் ஒரு நடுநிலையான இடத்துக்கு தான் போகிறார். அப்போ எல்லா லக்னக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துட்டு போகிற ஒரு குருவாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அதனால் எந்த லக்னக்காரங்களும் பெருசாக பயப்பட வேண்டாம். இதை துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி ஆக்டிவ் ஆக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் பெட்டராக நீங்கள் இந்த குரு பயிற்சியை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப சிறப்புங்கய்யா. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உலக நடப்புகள் நிகழ்வுகள் நிறைய இடத்துல போர் தொடங்கி நடந்துகிட்ருக்குது, முடிவடையாமல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தங்கத்தோட விலை போயிட்டே இருக்குது. திடீர்னு அரசாங்கமே பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி விஷயத்தினால தங்கத்தை கொஞ்சம் வாங்குறதை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. ஸோ அப்போது தங்கத்தோட விலையும் டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போது இந்த குரு பெயர்ச்சியாக வரும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகளாவிய இந்த போர்களோ வேறு மற்ற விஷயங்களெல்லாம் எந்த மாதிரி சிறப்பாக இருக்கும், எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக 4ஆம் இடம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது தான். அப்போ இடத்துல அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை நிலைநாட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நியாயம் யார் பக்கம் இருக்கோ அந்த பக்கம் குரு நிற்பார். ஸோ அப்போ நியாயம் இருக்கிற இடத்துக்கு அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கி எத்தனையோ ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் நிறையா காரை மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியிட்டுருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் வெளியிட்டதுலேயே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கார்கள் இப்போ இன்னோவா எடுத்துக்கோங்க. இன்னோவா கிறிஸ்டா அப்படிங்கிற கார் இன்றைக்கும் பல பேரோட மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு பேர் வாங்கியிருக்கு. அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல விசாலமான நல்ல பெருசான வாகனங்களை நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எஸ்யூவி மாடல் இருக்கக்கூடிய
வாகனங்களை வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஏன்னா குருனாலே விசாலமான இடம்னு அர்த்தம். குறுகிய பிளேஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கிற மாதிரியான கார்களை நிறையா அறிமுகப்படுத்துவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடங்கிறதா ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள். அந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்களையும் நியாயமான விலையை சொல்லி இடம் வாங்குறது, இடம் விற்கிறது அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் உருவாகும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கூட புதுசாக மாறி இருக்கு. இந்த பத்திரப்பதிவு துறையில் இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் எல்லாம் சரியாகி நியாயமான முறையில் பத்திரங்கள் பதிவு பண்ணுறதுக்கான கட்டணங்கள் ஃபிக்ஸ் செய்யப்பட்டு அதன் மூலியமாக நிறைய பேர் இடம் வாங்குற மாதிரியான சூழல்கள்லாம் ஏற்படும். அப்போ யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும் கனவுகள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் வீட்டை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடை உற்பத்தின்னு சொல்கிறோம், ஜவுளித்துறை. அந்த ஜவுளித்துறையிலையும் நல்ல ஒரு மேலே வரக்கூடிய ஒரு சூழல்களை வந்து இந்த குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நிறைய பேர் ஃபாரின் செட்டில்மெண்ட் ஆகணும்னு நினைப்பாங்க, இல்லை சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான முயற்சிகளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் சீக்கிரமாக விசா கிடைக்கிறது, பிஆர் எடுக்கிறது, க்ரீன் கார்டு எடுக்கிறது, அதுக்கப்புறமேல வந்து குடியுரிமை பெறுவது, ஸோ இது எல்லாமே சிட்டிசன்ஷிப் வாங்குறது, இந்த தன்மைகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு சொல்லலாம். ஸோ உலகளாவிய 4ஆம் இடம் வந்து சிறப்பாக இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் நல்லா வளர்ச்சி பெறுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி குரு இருந்த இடம் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்கேன். அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள், ஸோ அது எந்த மாதிரி இடத்த வந்து தாக்கங்கள் உருவாக்கும், ஸோ அதனுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க? குரு வந்து பொதுவாகவே அது இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9 பார்ப்பார். அப்போ குரு கடகத்துலேருந்து விருச்சகத்தை பார்ப்பார், மகரத்தை பார்ப்பார், மீனத்தை பார்ப்பார். ஸோ விருச்சகம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மருத்துவ வீடு, பிரளய வீடுன்னு சொல்கிறோம், போர் சம்மந்தமான வீடுன்னு சொல்கிறோம். அப்போ குரு பார்வை இருக்கிறனால அந்த போர்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நிறைய பேர் வந்து ஹெல்த் ரீதியாக பாதிக்கப்பட்டு அதுக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் உடம்புல சில பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாங்கும்போது தள்ளி போட்டுட்டே வருவாங்க. ஸோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். தீர்வுகள் இல்லாமல் மருந்தே இல்லாத நோய்களுக்கெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிக்கிற சூழல் வரும். இப்போ கேன்சர் சம்மந்தமான நோய் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய சூழல் ரொம்ப அது வந்து ஆச்சரியப்படுற மாதிரியான மருந்தாக இருக்கும். இதுக்கு கூட மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா, இது பக்காவாக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த குருவோடைய பார்வை விருச்சகத்தை கிடைக்கிறனால நடக்கும். மகரத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால அது தொழில் சார்ந்த இடமா இருக்குது, தொழில் சம்மந்தப்பட்ட இடமா இருக்குது, குருவுடைய நீச வீடாகவும் இருக்குது. அப்போ தொழில் துறையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை வந்து கொடுக்கும். நிறைய ஊரில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பித்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய சூழல்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக அது உலகியல் ஜோதிடத்தில் வந்து ஒவ்வொரு ஊர்கள்னு இருக்குது. இப்போ மகரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலை பிரதேசங்களை குறிக்கக்கூடியது, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவை குறிக்கும், ஒசூர் பகுதியை குறிக்கும். ஸோ அது குளிர் பிரதேசங்களை குறிக்கும். அப்போ ஒசூர் பொதுவாகவே ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்கிறோம். இப்போ குரு பார்வை அங்கே வரனால ஒசூரில் வந்து இன்னும் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து புதுசு புதுசாக வரப்போகுது, நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. அதுவே ஊட்டி சம்மந்தமான இடங்கள்லையும் வந்து தொழில் உற்பத்தி, டீ எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களையும் நிறையா முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி குருவோட பார்வை மீனத்துக்கு விழுகிறனால மீனம் வந்து திருச்செந்தூர் பகுதிகள், ராமேஸ்வரம் பகுதிகள், கடற்கரை ஓரங்களை கொடுக்குறனால இந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். நிறையா ஊரில் விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் புதுசாக. ஏன்னா ஏர்போர்ட் அப்படிங்கிறது மீனம். அப்போ சின்ன சின்ன ஊரில் கூட விமான நிலையம் வரணும்னு நினைப்பாங்க. அது தொழில் சம்மந்தமான முன்னேற்றத்துக்கும் நல்ல இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பாக உருவாக போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பொதுவான ஒரு தகவலை வந்து ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பாக ஏதாவது தொகுப்புகள் ஏதாவது கொடுக்க போகிறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாவங்களுக்கும் காரகத்துவங்கள் இருக்குது. அப்போ குரு அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பாவ காரகத்துவங்களை அந்த ஜாதகருக்கு மிகச்சிறப்பான ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் அந்த வழியாக கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 6, 8, 12 வீடாக இருக்குது. இப்போ வந்து தனுசு லக்னக்காரங்களுக்கு 8ஆம் வீடாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து மீன லக்னக்காரங்களுக்கு 5ஆம் வீடாக வருது, கும்ப லக்னக்காரங்களுக்கு 6ஆம் வீடு, சிம்ம லக்னங்களுக்கு 12ஆம் வீடு. இந்த 6, 8, 12 வீடு என்ன பண்ணுன்னா குரு அந்த இடத்துக்கு போகும்போது நன்மையை செய்யலைனாலும் கெடுதல் செய்ய மாட்டார். ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்வு கொடுப்பார். இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு லேண்டு விற்காமல் இருக்குன்னா குரு 12ஆம் இடத்துக்கு வந்தோடனே லேண்டு விற்கிற சூழல் ஏற்பட்டுரும். கும்ப லக்னக்காரங்களுக்கு 6ல் குரு வரும்போது நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுக்கிறதுக்கான விஷயங்கள் சாதகமாகிடும். தனுஷ் லக்னக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 8ல் குரு வந்தோன்னே அந்த விஷயத்தை பண்ணிட்டா சக்ஸஸ் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அந்த பாவத்தை அடிப்படையாக வைத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம்.
இதை பற்றி எல்லா லக்கணங்களுக்கும் ஏதாவது சிறப்பு வீடியோ இல்லாட்டி ஏதாவது வகுப்புகள் வேறு ஏதாவது வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்குங்க எல்லாருக்கும். ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பொதுவாகவே நம்ம கம்பெனி சார்பாக ஒவ்வொரு கிரகம் பெயர்ச்சி அப்பையும் நம்முடைய இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்த வாடிக்கையாளர்கள், நம்மள்ட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து இந்த கோச்சார குருவுக்கான பலன்கள் பரிகாரங்களை மொத்தம் தனியாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி வாங்கிக்குவாங்க. அது ஒரு குறைவான கட்டணத்தில் நான் பார்த்து எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் நடக்கும், இப்படி பரிகாரம் பண்ணிக்கணும், இந்த கோயிலுக்கு போகணும், இந்த குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு உங்களை எப்படி ப்ரிகாஷன் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கோச்சார பயிற்சியும் கொடுக்குறோம். ராகு பயிற்சி, கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி ஜூன் மாதம் நடக்கிற குரு பயிற்சிக்கும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். யாரெல்லாம் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கான விஷயங்கள் நான் கொடுத்துருவேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். நிச்சயமாக. ஏன்னா பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத விட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எடுத்து பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய பிறப்பில் இருக்கும்போது என்னென்ன கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது, ஸோ அப்போ எந்த கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு துல்லியமாக அதனுடைய செயல்பாடை நம்ம வந்து பண்ணும்போது இன்னும் சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்களும் இதை வந்து ரொம்ப ஆவலோடு தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். இந்த ஒரு மிக சிறப்பான ஒரு தகவலை வந்து எங்களை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து கொடுத்ததுக்காக எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்கய்யா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.